ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த வாயில் புண்ணு இருக்கிறதுக்கு ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க, மாத்திரை நிறையா போடுறதுனால அப்படின்ட்டு. ஆமாம், எனக்கு இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு முன்னாடி ஒரு காய்ச்சல் மாத்திரை போட்டாலே அந்த காய்ச்சல் காய்ச்சல் நம்ம விட்டு போகும்போது எல்லாம் உடம்பு சரியாகும்போது இந்த மூக்கில் இந்த வாயிலெல்லாம் புண்ணு வந்துடும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது சரியாக ஒரு வாரம். இப்போ எனக்கு ஒரு மைல்டாக ஒரு காய்ச்சலும் சளியும் பிடிச்சிருந்த பற்றியெல்லாம் அதுக்கு உள்ள ப்ரைஸு இங்கேயும் வந்துருந்து மூக்குலையும் இதுலேயும் வந்திருக்கு. அது சரியாயிரும்ன்ட்டு நம்பி இருக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் நேற்று என் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் நிறைய போகுது, நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்ட்டு. எனக்கு பீரியட்ஸ் கரெக்டு டேட்டில் முன்னாடிலாம் கரெக்டாக வர பார்த்துக்கோங்க. எப்படின்னா இப்போ போன மாதம் 25ஆந்தேதி வந்துச்சுன்னா இந்த மாதம் கரெக்டாக 25 இப்படி தான் எனக்கு கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு வருஷம் அந்த ரேஞ்சில் கரெக்ட் டைமுக்கு வரும். ஆனால் ஒரு 3 நாள் ஃபுல்லாகவுமே பீரியட்ஸ் ஹெவி ஃப்ளோவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. 3 நாள் 5 நாள் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டுன்னா அடுத்த மாதம் இப்படி வரும். நான் அந்த ஹெவி ஃப்ளோவாக இருக்கும்போது சரி இந்த மாதம் ஒரு வேளை இப்படி தான் இருக்கும் போல், நம்ம உடம்பு குழந்தெல்லாம் பெற்றதுக்கப்புறம் மாறி இருக்குல்ல, அதனால் இப்படி இருக்கும்ன்ட்டு நான் அதை கேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு மூச்சு வாங்குச்சு, மாடி ஏறும் போதெல்லாம் மூச்சு வாங்குச்சுன்னு தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கிட்டு போனால் ப்ளட் டெஸ்ட் எடுத்து ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு 4 பாயிண்ட் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ப்ளட்டு போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர்னா அதிலே கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் இது கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களே எனக்கு மாத்திரை போட்ட எஃபெக்டாக என்னன்னு தெரியல. அப்படி பீரியட்ஸ் நிற்காமல் போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த ஆஸ்பத்திரியில் 4 பாயிண்ட் ரத்தத்தில் எனக்கு கண்டுபிடிச்சாங்களா, ப்ளஸ் 2 பாயிண்ட் ரத்தம் ஏற்றுனாங்க, 2 யூனிட்டு. அப்போ 6 யூனிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அயன் இன்ஜெக்ஷன் மாதிரி பிளட்டில் போடுவாங்க, இந்த இது வழியாக டியூப் வழியாக ஒரு 2 மணி நேரம் ஆரம்பித்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து நான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வரும்போது 7 பாயிண்ட் பிளட்டில் வந்தேன். அதுக்கப்புறம் என்னைய சொன்னாங்க, நீங்கள் ஒரு நல்ல நெஃப்ரோ டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு. உடனே நான் கோயம்புத்தூரில் நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அங்கே வந்ததுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு பண்ணும்போது மறுபடியும் ரத்தம் கம்மியாக ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இந்த பீரியட்ஸ் அப்படியே டெய்லியே அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ரத்தம் கம்மியாகிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே 7 பாயிண்டில் வெளியே அனுப்பினவங்க இங்கே மறுபடியும் வரும்போது 5 பாயிண்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, இங்கே ஃபஸ்ட்டு பார்த்த ஹாஸ்பிட்டலில் ரத்த வங்கியில் போய் ப்ளட்டு வாங்குறதுக்கு எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் 2 யூனிட் ப்ளட்டு வாங்கி போட்டுட்டோம். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டோனரை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அவங்க அந்த டோனர்லேருந்து ரத்தத்தை எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு போடுவாங்க. அப்படி தான் டோனர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா தான் ப்ளட்டு கிடைக்கும். இல்லைன்னா டோனர் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நான் இங்கே 5 பாயிண்ட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் 2 யூனிட் ப்ளட்டு போடணுன்ட்டு அப்படியே போட்டு மொத்தம் ஒரு 10 யூனிட் ப்ளட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த கோயம்புத்தூர் வந்தேன் பார்த்தீங்களா, அங்கே கண்டிப்பாக பயாப்சி பண்ணி ஆகணும். பயாப்சி பண்ணால் தான் உங்களோட கிட்னி எதனால் டேமேஜ் ஆச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பயாப்சி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஹெவி ஃப்ளோ ஆகிட்டு. ஏன்னா கிட்னிலேருந்து ஒரு சின்ன பீஸு தசையை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால் ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் ஹெவி ஃப்ளோ, உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் அப்படி வர ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி பிரசவம் பார்த்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க ஹார்மோன் டேப்லெட் எழுதி தரேன். அதுக்கப்புறம் ப்ளட்டு இந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகுறதுக்கும் டேப்லெட் தந்தாங்க. ஒரு 21 நாளைக்கு ஹார்மோன் டேப்லெட் தந்தாங்க. அதை ஒரு 3 நாள் போட்டு பார்த்தேன். அதுவும் நிற்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஃப்ளோ ஆயிட்டு. அதுக்கப்புறம் நான் அவசரமாக ஒரு நாள் நைட்டு போகிறேன் 7 மணிக்குன்னா என் உடம்புல இருக்கிற அம்புட்டு ரத்தமும் அப்படி போகுது. எனக்கு தெரியுது அந்த பீரியட்ஸ் ப்ளட்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம உடம்புல இருந்து ப்ளட்டு அப்படி போய் உடனே கட்டி ஆகிறது எல்லாமே அது ஒரு மாதிரி தெரியுது. உடனே நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர். எனக்கு அதுக்கு முன்னாடி டாக்டர் டாக்டர் எனக்கு கிரியேட்டின் 7லேருந்து 9க்கு போகும்போதே டயாலிஸ் பண்ண சொல்லிட்டாங்க.
டயாலிஸ் பண்ணதை நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஏதோ டேப்லெட்டாவது கொடுங்க சரி வர மாதிரி அப்படி கேட்டுகிட்டே இருந்தோம். நடக்கலை. இந்த ஒரு பக்கம் அந்த பீரியட்ஸ்லேருந்து ப்ளட்டு போயிட்டே இருக்குது, ஒரு பக்கம் வந்து எனக்கு கிரியேட்டின் ஏறிக்கிட்டே இருக்குது. உன்னை டாக்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக டயாலிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் வீட்டில் வந்து இது பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ப்ளட்டு போனோடனே பக்கத்தில் இருக்கிற எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து டாக்டர் ஆல்ரெடி உங்களுக்கு டயாலிஸ் பண்ண சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து என்ன வந்து டயாலிஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அந்த டாக்டர் பேர் சொல்லி நான் பார்க்குற டாக்டர் பேர் சொல்லி அவர் நல்ல டாக்டர் தான், போய் வந்து டயாலிஸ் பண்ணுங்கள் அப்புறம் தான் சரியாகும்னு சொல்லி இந்த டாக்டர் கையை விரித்து அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நானே இவங்க ஏதாவது மருந்து மாத்திரை தருவா ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சேன். ஒன்றும் பண்ண முடியல. உடனே நைட்டு கரெக்டாக 7 மணிக்கு இந்த டாக்டரை பார்த்துட்டு அங்கே போகிறதுக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு 8:30 ஆகிட்டு எமர்ஜென்சியில் போனோம். எமர்ஜென்சியில் ப்ளட் டெஸ்ட் எடுத்தால் 3 பாயிண்ட் ஆகிட்டு ஆல்ரெடி ஒரு அப்படி மாதம் ப்ளட்டு ஏற்றி ஒரு 10 யூனிட்டுக்கு மேலே ஏற்றி வச்சது இங்கே மறுபடியும் 3 பாயிண்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான் மக்களை எமர்ஜென்சியில் வச்சு ஐசியூலாம் வச்சு டயாலிஸ்லாம் பண்ணவா ஐசியூவில் போட்டு டயாலிஸ் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணாங்க. டயாலிஸ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து நிற்கலை. ஒரு பக்கம் டயாலிஸ் ஒரு பக்கம் ப்ளட்டுன்னு ஏற்றிக்கிட்டே தான் இருந்தவன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லேடி டாக்டரை வந்து ஓஜி டாக்டரை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து பார்க்க போனேன். போய் அவங்க வந்து அவங்களாம் ஹார்மோன் டேப்லெட் அது இதுன்னு தந்து பார்த்தாங்க, நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க காப்பரிட்டி மாதிரி, அதாவது மெரைனான்னு சொன்னாங்க, அது போடணும். அதோட வேல்யூ வந்து 5 வருஷத்துக்கு இருக்கும், அதை கண்டிப்பாக போட்டால் வந்து பீரியட் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கர்ப்பப்பையில் பயாப்சி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பயாப்சின்னா கிட்னியில் பயாப்சி எடுக்கிறதுக்குள்ளேயே நான் பயந்து வந்து வலிக்குதுன்னெலாம் சொன்ன கேஸு. மறுபடியும் கர்ப்பப்பையில் பயாப்சியான்ட்டு அப்போந்தான் மக்களே எனக்கு அந்த பயாப்சி எடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நார்மலாக பிள்ளைங்க நார்மல் டெலிவரியில் பிள்ளைகளை பெற்றெடுக்காவை பற்றிலாம் அவையெல்லாம் வந்து நான் வந்து கடவுள் தான் சொல்லுவேன். எப்படி தான் பிள்ளைகளை பெக்காவன்னு எனக்கு தெரில. ஏன்னா இதில் எனக்கு ஒரு இதை வச்சு வந்து பயாப்சி எடுக்கிறதுக்குள்ளே உசுரே பெய்ய அழுது ஐயோ இது என்ன நம்ம ஆப்ரேஷன் பண்ணி கூட ஈஸியாக எடுத்த மாதிரி இருக்குது பிள்ளைகளை, இது வழியாக எப்படி தான் பிள்ளைகளை எடுக்க வந்துட்டு அந்த ரேஞ்சில் நான் அப்போ தான் வந்து நார்மல் டெலிவரி பண்ணுற தாய்மார்களோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் இது சின்ன லெவல், இந்த காப்பரேட்டிவ் போடுறதுக்குள்ளேயே அந்த அளவுக்கு அழுதேன். அப்புறம் வந்து பயாப்சி எடுத்து அனுப்பிட்டு எனக்கு காப்பரேட்டிவ் போட்டு விட்டாங்க. காப்பரேட்டிவ் போட்டு ஒரே வாரத்தில் வந்து காப்பரேட்டிவ் போடும் போதே அதில் வந்து ஒரு த்ரெட்டு தெரியும், அது வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காப்பரேட்டிவ் போட்டதுக்கப்புறமும் பெருசாக எனக்கு வந்து பீரியட்ஸ்லாம் ஸ்டாப் ஆகலை. ஏன்னா வந்து டயாலிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹெப்பாரின்னு ஒரு மருந்து கொடுப்பாவளா, அதோட இது வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து டயாலிஸ் பண்ணும் போதும் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. மொத்தத்தில் என்னால் அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்தவே முடியல இது பண்ணுறத. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஹார்மோன் டேப்லெட் ஒவ்வொன்றையாக மாற்றி கொடுக்க ஆரம்பித்தாவ. லாஸ்ட்டில் ஒரு டேப்லெட் கொடுத்தாவ, அதில் வந்து ஸ்டாப் ஆகிட்டு பீரியட்ஸ் வந்து 2 நாள் இதுலேயே ஸ்டாப் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா டயாலிஸ் பண்ணும்போது பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு, டயாலிஸ் பண்ணுற அன்னைக்கு வந்துடும், அதுக்கப்புறம் சும்மா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து கண்டுபிடிக்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எதனால் இப்படி வருது அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் படுத்து டயாலிஸ் பண்ணும்போது தான் ஒரு தாத்தா பக்கத்தில் படுத்திருந்தாவ. அவிய வந்து சொன்னாவ, நான் இப்போல்லாம் எக்கோஸ்பிரின் நைட்டு போடுறதில்ல, அதனால் வந்து சீக்கிரமாக ப்ளட்டு ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொன்னாவ. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கும் அந்த எக்கோஸ்பிரின் மாத்திரை கொடுத்துருக்காவ. அப்போ அதையும் போடுறோம். அதுக்கப்புறம் டயாலிஸ் அப்போ ஹெப்பாரின் மருந்தும் கொடுக்குறோம். இதனால் நம்மளோட ப்ளட்டு வந்து ரொம்ப வந்து இதாக தான் இருக்கும். அதனால் பீரியட்ஸ் வந்துடுது போல். அப்போ நம்ம வந்து எக்கோஸ்பிரின் நம்ம போட்டு தான் ஆகணும். அந்த ஹெப்பாரினை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு நர்ஸுக்கிட்ட சொல்லி பார்த்தேன். நர்ஸும் வந்து ஆமாம் நீங்கள் ஹெப்பாரின் கம்மி பண்ணி இது பண்ணுங்கள் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாவ. அதுக்கப்புறம் நல்லாவே சரியாயிட்டு இப்போ ஒரு 2 மாதமாக கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா வந்து டயாலிஸ் பண்ணும்போது இப்படி ப்ளட் வர பற்றியெல்லாம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு.
ஏன்னா அந்த சிஸ்டருக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பீரியட்ஸுக்கு ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகுறதுக்கும் டேப்லெட் கொடுக்குறாவ, அதுக்கப்புறம் ஹார்மோன் டேப்லெட் கொடுக்குறாவ, அதில் சரியாகணும். எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன். அதான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தான். இப்போ நான் எப்படிலாம் நம்ம வந்து ஒரு சின்ன இது வந்து எனக்கு அந்த ஹெப்பரின் மருந்து கொஞ்சம் குறைங்கன்னு சொன்னது ஒரு சிஸ்டர் வந்து என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பாவ. நீங்கள் குறைச்சிங்கன்னா மேபி தலைவலி கூட கம்மியாகலாம், இது ஆகணும். சிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஹெப்பரினை கொஞ்சம் கம்மி பண்ணேன். இருந்து வந்து எனக்கு பீரியட்ஸும் ஸ்டாப் ஆகிட்டு. இதுதான் அந்த சிஸ்டருக்கு சொல்கிறது. பயப்படலாம் செய்யாதீங்க. உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்று ஸ்கேன் எடுத்து பார்ப்பாவே. எனக்கு ஸ்கேனில் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு, பயாப்சிலேயே நார்மல் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பீரியட்ஸ் மூலமாக ப்ளட்டு போகிறது வந்து ஏதோ ஒன்றில் ட்ரிகர் ஆகிருக்கு, அவ்வளோதான். அதை கண்டுபிடிக்கவே நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கம் எடுத்துக்கிட்டேன். இதை கம்மி பண்ணி அதை கம்மி பண்ணி டாக்டர் எல்லாத்தையும் கம்மி பண்ணி லாஸ்ட்டில் ஹெப்பரினை கம்மி பண்ணி வந்து இது பண்ணனால இப்போ எனக்கு ஒரு 2 மாதமாக வரலை. அப்புறம் வந்து இந்த மெரைனா போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களே பார்த்தீங்களா, காப்பர் டீ மாதிரி, அது வந்து எனக்கு வந்து அந்த த்ரெட்டு தெரியணும்னு சொன்னாங்க. அது போட்ட 1 வாரத்தில் த்ரெட்டே காணாமல் போயிட்டு வெளியே தெரியணுமா. அப்புறம் வந்து நான் அது ஒரு 6 மாதம் கழித்து தான் போனேன். ஏன்னா எனக்கு ப்ளட் ஏறலைன்ட்டு மறுபடியும் ஓஜி டாக்டர் போய் பார்க்கும்போது தான் த்ரெட்டு தெரியலன்னு சொன்னேன். உடனே அவங்க ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது போட்டு தான் பார்த்தாங்க. அது அவங்க பார்க்கும்போது இந்த த்ரெட்டு அவங்களுக்குமே தெரியல. அப்புறம் ஸ்கேனில் பார்க்கும்போது தான் பொசிஷன் கரெக்டாக இருக்குது, ஆனால் த்ரெட் எங்கே கிடக்குன்னு தெரியலன்னாங்க. எனக்கு இப்போ இருக்கிற பையன் வந்து த்ரெட்டு தெரியல. இந்த மெரைனா வந்து 5 இயர்ஸுக்குன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு போட்டே வந்து 1.5 வருஷம் ஆயிட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மெரைனாவை எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க, ஏன்னா போடும்போதே நான் வழியில் ரொம்ப துடிச்சிட்டேன். அதை எடுக்கும்போது எப்படி வந்து எடுப்பாங்க, த்ரெட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு இழுத்துருவாங்க, இழுக்கிறாங்களே என்னது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ வந்து த்ரெட்டையும் காணோம். அதை எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுவாங்களா, இல்லைன்னா எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு அதுதான் மக்களே ரொம்ப பயமாக இருக்குது. அதை நினச்சி பயப்படுவேன். அதுக்கப்புறம் ஒரு மனசு சொல்ல, இன்னும் 3 வருஷம் டைம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அதை நினச்சி கவலைப்பட்டுக்கலாம். இப்போதைக்கு நீ அதெல்லாம் கண்டுக்காத, உனக்கு தேவை பீரியட்ஸ் வரல அவ்வளோதானே, பீரியட்ஸ் வரலன்னு சந்தோஷப்பட்டுக்க அவ்வளோதான்னு சொல்லி என் மனசை நானே தேத்திக்கிறேன். அவ்வளோதான். சிஸ்டருக்கு சொல்கிறது, உங்களுக்கு பீரியட்ஸுக்கு ஹெவி ஃப்ளோவாக போச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி ஹார்மோன் டேப்லெட் கொடுத்தாலே அது சரியாயிரும். அதனால் கவலைப்படாதீங்க. சரி மக்களே, பாய்.